தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி தொடங்குகிறது. தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே இது பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி. முழுக்க முழுக்க மக்களுடைய பயன்பாட்டிற்காக, மக்களுடைய நல்ல விஷயங்களுக்காக இந்த நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு வேண்டும் என கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்குகிறோம். தேர்தல் பயணம், தேர்தல் பயணம், தேர்தல் பயணம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய திமுகவினுடைய சார்பில் வந்திருக்கக்கூடியவர் நம்முடைய தேனி மாவட்டத்தினுடைய எம்பி திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள். அவரை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதே போல அதிமுக சார்பில் அதிமுகவினுடைய தேனி மாவட்டம் கிழக்கு மாவட்ட செயலாளர் முருக்கோடை ராமர் அவர்கள் வந்திருக்கின்றார். அவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நாம் தமிழர் கட்சி சார்பிலே தேனி மண்டல ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய பிரேம் சந்தர், அவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். திமுகவினால் தான் இன்றைக்கு தேனி மாவட்டம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அதை எப்படி நியாயப்படுத்துவீர்கள்? நீங்கள் திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்னென்ன என்று பட்டியலிடுங்கள் மக்களுக்காக. நியூஸ் தமிழ் சேனலுக்கு முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். தேனி மாவட்டத்தில் நம்ம அரசு மூலியமா பயன்பெற்ற திட்டங்கள் எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னு நான் சொல்லணும். கலைஞர் உரிமை தொகை நம்ம தேனி மாவட்டத்தில் மட்டும் 2,46,450 பேர் வாங்குறாங்க. புதுமை பெண் திட்டம் 11,046 பேர். சுய உதவி குழுக்கள் 45,000 சுய உதவி குழுக்களுக்கு 3,000 கோடி கடன். அப்புறம் மக்களை தேடி மருத்துவம் 4 லட்சம் பேர் இந்த திட்டத்தில் பயனடைஞ்சிருக்காங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் 24 முகாம் போட்டு 34,000 பேருக்கு மருத்துவம் கிடைச்சிருக்கு. அப்புறம் முதல்வரின் விரிவான காப்பீட்டு திட்டம் 134 கோடியில 90,000 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இல்லம் தேடி கல்வி 1,73,000 பேர். நகைக்கடன் தள்ளுபடி மட்டும் 95 கோடிக்கு நகைக்கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கோம். மடிக்கணினி திட்டம் 10 லட்சம் பேருக்கு தமிழ்நாடு முழுக்க கொடுத்துருக்கோம். இங்க 2,000 பேருக்கு இங்க தேனி மாவட்டத்தில் கிடைச்சிருக்கு. கலைஞர் கனவு இல்லம் 3,800 பேருக்கு கட்டி கொடுத்துருக்கோம். நிச்சயமாக இந்த அரசு வெற்றியான அரசு தான் முதற்கட்ட பார்வையை வைக்கிறேன். நன்றி, நன்றி சார். சார், அதிமுக சார்பில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு, நீங்கள் தொடரலாம். இன்று தேனி மாவட்டம் ஒரு வளர்ந்த மாவட்டமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். முல்லை பெரியாறு அணை 136 அடிய 142 அடியா சட்ட போராட்டம் நடத்தி கம்பம் பள்ளத்தாக்கு பகுதி மற்றும் தேனி, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை பகுதிகள் வளர்ச்சி பெறுவதற்கு ஒரு நல்ல முயற்சி எடுத்தவங்க மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இது அண்ணன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும்போது அவரும் சேர்ந்து பண்ணது. அதே மாதிரி சோத்துப்பாறை அணைக்கட்டு அணை கட்டினதுனால ஏறத்தாழ பெரியகுளம், தாமரைக்குளம், லட்சுமிபுரம், ஜெயமங்கலம், மேல்மங்கலம் அந்த பகுதிகள் அனைத்துமே இன்று வளம் பெற்று இருக்குது. அதே மாதிரி எல்லா கிராமங்கள்லயும் குடிநீர் பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது. அதற்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷனை பொறுத்தளவுல அரசு நடுநிலை பள்ளிகள் அனைத்தையும் உயர்நிலை பள்ளிகளாக புரமோட் பண்ணி அந்த உயர்நிலை பள்ளிகள் அனைத்தையும் மேல்நிலை பள்ளிகளாக உயர்த்தி மாணவர்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்த தேனி மாவட்ட மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி செய்தது என்ன? நீங்கள் செய்த போராட்டத்தினால் மக்களுக்கு ஏற்பட்ட நன்மைனா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? பட்டியலிடுங்க. இங்க எங்களுக்கெல்லாம் சாமி நாங்க கோயிலா நினைக்கக்கூடியது முல்லை பெரியாறு மட்டும்தான். முல்லை பெரியாறுல இதுவரை எப்பெல்லாம் போராட்டம் நடக்குதோ, எப்பெல்லாம் தண்ணி விட மாட்டேன், பராமரிப்பு பணிக்காக உள்ள விடமாட்டோம்லாம் சொல்றாங்களோ, இதுவரை தொடர்ந்து போராட்டம் நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்துக்கிட்டே இருக்கோம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து அதே முல்லை பெரியாருக்காக 10 ஆண்டுகளுக்கு முன்பாக போராட்டம் நடத்தி என் கட்சியை சேர்ந்தவர்கள் 10 பேர் சிறைக்கு சென்று வழக்கை சந்திச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதோட உச்சபட்சமாக 2021 எங்க அண்ணனை கூப்பிட்டு வந்து இதே தேனியில நாங்க போராட்டம் நடத்தி இருக்கோம். 2 முறை எங்க அண்ணன் வந்து தேனியில போராட்டம் பண்ணிட்டு போயிருக்காங்க. கண்ணகி கோயில் எப்பொழுதுமே தீராத தலைவலியா இருக்கக்கூடியது. இதுவரை பாதை நம்மளுக்கு உண்டான கோயில் நம்மளுக்கு இன்னும் பாதை கிடையாது. அந்த கண்ணகி கோயிலுக்கு டிஜிட்டல் ரீசர்வே நடத்துறோம் சொல்லி கண்ணகி கோயிலையும் கம்பமிட்டு பகுதிகளையும் தன்னோடு இணைக்க முயன்ற கேரள அரசு இணைக்க முயன்ற பொழுது அதற்கு போராட்டம் நடத்தி அதை தடுத்து நிப்பாட்டியது நாம் தமிழர் கட்சி.
தேனி மாவட்டத்தில் இதுவரைக்கும் 1450 அலகுகள் யூனிட் குருதி தானமா கொடுத்து எங்கேயோ உயிரை நாங்க காப்பாத்திக்கிருக்கோம். இப்ப இரண்டாவது சுற்று என்ன அப்படின்னா, மக்களை சந்தித்து தேனி மாவட்ட மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சில கேள்விகள் கேட்கிறோம். அவங்க சில கேள்விகளை உங்ககிட்ட முன் வச்சிருக்காங்க. அதுல ஒரு சில கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். வழக்கமா திமுகவினர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு சட்டமன்றத்தில் இருந்தாலும் வெளியில இருந்தாலும் என்ன அப்படின்னா, தொடர்ந்து மதுரைக்கு மெட்ரோ ரயில் கேட்டாலும் சரி, கல்விக்கு நிதி கேட்டாலும் சரி, மத்திய அரசு கொடுக்கறது இல்ல. ஏன்னா மத்தியில பிஜேபி அரசாங்கம் இருக்கு, அவங்களுக்கு திமுகவை கண்டா பிடிக்கிறது இல்ல, தமிழ்நாட்டை கண்டா பிடிக்கிறது இல்ல. இதோ பக்கத்துல இருக்காங்களே அதிமுக, உங்க கூட்டணி கட்சி தானே, நீங்க பேசி வாங்கித்தாங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவினர் சொல்வது ரொம்ப வழக்கம் சார். நம்ம நிறைய பார்த்திருக்கோம். இப்ப அதே கேள்விதான் உங்களை நோக்கி கேட்கிறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளாவுல உங்க கூட்டணி அரசாங்கம் தான் இருக்கு, உங்களுடைய பினராயி விஜயன் அவர்கள் தான் இருக்காரு, முதலமைச்சர் அவரோட நல்ல நட்புறவுல இருக்கிறாரு. முல்லை பெரியாறு பிரச்சனைக்கு பேசி நீங்க கொஞ்சம் சால்வ் பண்ணிருக்கலாம் இந்த 5 வருஷத்துல. முல்லை பெரியாறு அணைன்றது ஜீவாதார பிரச்சனை. கண்டிப்பாங்க சார். முத்தமிழறிஞர் கலைஞர் இருக்கும்போது சட்ட போராட்டம் நடந்துச்சு. அண்ணன் தளபதி ஸ்டாலின் இப்ப முதலமைச்சராக இருக்கும்போது சட்ட போராட்டம் நடக்குது. நாம் தமிழர் கட்சி நண்பர் கூட சொன்னாரு, நாங்க தான் போராடுறோம் சொல்லி. எல்லா கட்சியும் போராடுது, அவங்க மட்டும் போராடல. அந்த கோர் கமிட்டி அமைச்சு மத்திய அரசு மாநில சர்க்கார் பார்த்து இண்டிவிஜுவலா எந்த செயலும் செய்ய முடியாத நிலைமைக்கு இந்த கோர் கமிட்டி அமைச்சிட்டாங்க. அதுபோக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தன்னிச்சையா போய் கேரள அரசோ மாநில அரசோ எந்த வேலையும் செய்ய முடியாது. வழக்கு பெண்டிங். நாங்க கேட்டது தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் பேபி அணையை பலப்படுத்துறதுக்கு அங்க இருக்கிற சின்ன மரங்கள், அந்த மரத்தை ஒரு 8 மரத்தை வெட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. பிரணாப் விஜய் கொடுத்துட்டாங்க. வெட்ட போற டயத்துல தமிழ்நாடு முதல்வர் தளபதி செஞ்ச முக்கியமான சாதனை இந்த சாதனை. வெட்ட போற டயத்துல வனத்துறை குறுக்கிட்டு அந்த அனுமதியை ரத்து பண்ணுது. அந்த அனுமதியை ரத்து பண்ணதின் நோக்கம் மத்திய அரசு தூண்டுதல். இல்ல சார், அதெல்லாம் ஓகே சார். நீங்க இந்த 5 வருஷம் வாக்குறுதி நான் சொல்றேன், கோர் கமிட்டி அமைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் மத்திய பாஜக அரசையே வந்து குறை சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? கோர் கமிட்டி அமைச்சிருக்கு. இண்டிவிஜுவலா மாநில அரசு சர்க்கார் போய் எதையும் செய்ய முடியாது. செய்யறதுக்கு அனுமதி கிடைச்ச பிறகு கூட வனத்துறை தடுக்குது. தடுத்த பிறகு உச்ச நீதிமன்றம் நிப்பாட்ட சொல்லுது. இதுதான் அந்த அணையினுடைய நோக்கம். ஓகே. நண்பர் ராமர் பேசும்போது சோத்துப்பாறை அணை 18ஆம் கால்வாயெல்லாம் நாங்க கொண்டு வந்தோம்ன்ற ஒரு தவறான செய்தியை நம்ம கிட்ட வச்சாரு. முல்லை 18ஆம் கால்வாய் முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்த திட்டம். கோடி பகுதி மக்கள் இன்னைக்கு நல்லா இருக்காங்கன்னு சொன்னா அந்த திட்டத்தினாலதான் இன்னைக்கு நல்லா இருக்காங்க. சோத்துப்பாறையும் கலைஞர் ஆட்சியில தான் அந்த திட்டம் கொண்டு வந்துச்சு. சார் நீங்க சொல்லுங்க, நீ குறுக்கிட விரும்புனீங்க, சொல்லுங்க. அண்ணனுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிட்டு அவரே திருப்பி இந்த மாதிரி சொல்றாரு. சோத்துப்பாறை அணை யார் கட்டினது, யார் வந்து திறந்து வச்சது, இது எல்லாருக்குமே தெரியும். உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இங்க போதுமான தொழிற்சாலைகள் இல்ல, படித்த இளைஞர்கள் அதிகம் பேர் இருக்கிறாங்க. இந்த மாவட்டத்தில இருந்து எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் 3 முதலமைச்சர்களை உருவாக்கி இந்த மாவட்ட மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க ஒரு தொழிற்சாலை கூட கொண்டு வரலங்கிறாங்க. 10 ஆண்டுகள் உங்களுடைய ஆட்சி இருந்தது இல்ல, 2011 இருந்து 21 வரைக்கும் நீங்க கொண்டு வந்த தொழிற்சாலை என்ன? தேனி மாவட்ட இளைஞர்களுக்கு அதிமுக உருவாக்கிய வேலை வாய்ப்பு என்ன? இப்ப நீங்க சொல்றீங்க 3 முறை ஓபிஎஸ் வந்து இங்க வந்து முதலமைச்சரா இருந்தாருன்னு சொல்றீங்க. இந்த 3 முறை முதலமைச்சரா இருந்த ஓபிஎஸ் வந்து இப்ப இருக்கிறது எங்க? அவர் கேட்ட கேள்வி 10 வருஷத்துல தொழிற்சாலை என்ன கொண்டு வந்தேன்னு கேக்குறாரு. யார் அடித்தளம் போடணும்? ஓபிஎஸ் செஞ்சிருக்கணும், அவர் செய்யல. ஓபிஎஸ்க்கு அந்த சிந்தனை வரல. தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி மேல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, கடல் மாநாடு போடுறீங்க, மரம் மாநாடு போடுறீங்க, இயற்கை வளம் சார்ந்த விஷயங்களுக்காக போராட்டங்கள் நடத்துறீங்க, ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் இடங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி மலை ஏறி மாடு மேய்க்கும் போராட்டம்னு அறிவிச்சிங்க. நல்லா பார்க்கறதுக்கு கவர்ச்சியா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அது முடிஞ்சு கிட்டத்தட்ட 5 மாதங்கள் ஆகுது. அதுக்கு நீங்க கண்ட தீர்வு என்ன? நாம் தமிழர் கட்சி மேல என்ன வைக்கிறாங்கன்னா, விளம்பரத்துக்காக சில போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. ஆனா அந்த போராட்டத்தை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்காக தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கறது இல்ல, தொடர்ந்து போராடுறது இல்லைங்கிறாங்க. வன உரிமை சட்டம், இந்த சட்டம் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதனாலதான் வனத்துறையினர் வந்து அதை தடுக்கும் பொழுது இதை செய்யலாம், இந்த சட்டம் இருக்குன்னு சொன்னோம். நாங்க போன வருஷம் செஞ்சோம், போன ஆகஸ்ட் மாசம் செஞ்சோம். இது வரைக்கும் எங்கேயாவது தேனி மாவட்டத்தில் வனத்துறையினர் அவங்களை மேய்ச்சல் விடாம தடுத்திருக்காங்களா? ஒரு இடத்துல தடுத்தாலும் அதை போய் நாங்க செய்ய வச்சுக்கிருக்கோம். இதுதான் நாங்க செஞ்சது. இது ஒண்ணு கவர்ச்சிக்காகவோ விளம்பரத்துக்காகவோ பேரு வாங்கினதுக்காக செய்யல. இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறோம், நாங்க உண்மையா செய்யறாத.
கண்ணகி கோயில் பிரச்சனைக்கும் தீர்வு காணப்படும் சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் 2021 ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, கண்ணகி கோயில் இரு மாநில மக்களும் வழிபடுவதற்கு 2 மாநில அரசுகளும் அமர்ந்து பேசி திமுக ஆட்சி அமைந்த பிறகு நிரந்தர தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த 5 ஆண்டுகள்ல தீர்வு எட்டப்பட்டிருக்கா? கண்ணகி கோயில் நீண்ட நாள் பிரச்சனை. மேகமலையில புலிகள் சரணாலயம் அமைச்ச பிறகு அங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அது ஒரு பிரச்சனை. சாக்குளூத்து மெட்டுக்கு சாலைக்கு தேவாரத்திலிருந்து 5 கிலோமீட்டர்ல சாக்குளூத்து மெட்டு போகலாம். கம்பமெட்டு வழியா போறதுக்கு 80 கிலோமீட்டர் ஆகுது. அதை சர்வே பண்ணி அந்த 5 கிலோமீட்டருக்கு தார் சாலை போடணும். 3 இந்த 3 விஷயத்தை நான் பாராளுமன்றத்திலையும் பேசியிருக்கேன். வனத்துறை கடுமையான சட்டத்தை போட்டு நிப்பாட்டி வைத்ததன் காரணமாக அரசு மூலியமா எந்த திட்டத்தையும் செய்ய முடியல. இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர்பாபுவை கூப்பிட்டுக்கிட்டு நானு கம்ப சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர்லாம் போய் வேன்ல கூட்டு போய் மக்களுடைய நிலைமை, சாமி கும்பிடுற நிலை, அந்த கோயிலோட நிலை, கேரள அரசு எவ்வளவு பிரச்சனை பண்ணுதுன்றத நேரடியா ஆய்வு பண்ணாங்க. நீங்க ஆய்வு எல்லாம் பண்ணிருக்கீங்க. சித்ரா பௌர்ணமிக்கு ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு பிரச்சனை ஆகுதுன்ற நீங்க இதே மாவட்டத்தை சேர்ந்தவர், நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நமக்கான உரிமை ஏன் மறுக்கப்படுது? நம்முடைய கூட்டணி கட்சி தான் ஆட்சியில் இருக்கு. வனத்துறையினுடைய கடுமையான கட்டுப்பாட்டுல 2 அரசு முயற்சி செய்தாலும் வனத்துறை தடுக்கிறது. 2021 நம்ம முதலமைச்சர் வாக்குறுதி கொடுக்கும் போது வனத்துறை சட்டம் இருந்தது. அதையும் நாங்க பாக்குறோம். அதையும் சரி செய்வதற்கு வரக்கூடிய காலகட்டங்களில் தளபதி ஸ்டாலின் நிச்சயமாக அதற்கு முயற்சி செய்து நடவடிக்கை எடுப்பார். அதிமுக சார்பில் கண்ணகி கோயிலுக்கான தீர்வு என்ன செஞ்சிருக்கீங்க? உங்க ஆட்சி காலத்தில் நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன? ஆட்சி காலத்தில் கண்ணகி கோயில 2 தடவை என்னமோ சர்வே பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பின்னாடி ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. அதனால அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. 2026 உறுதியாக அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அமைப்பார். அமைத்தவுடன் அதற்குரிய நடவடிக்கை உறுதியாக எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கண்ணகி கோயிலுக்கு நாங்க பண்ண போராட்டம் தவிர்த்துட்டு இதுவரைக்கும் சித்ரா பௌர்ணமி அன்று எங்க அண்ணன் தலைமையில தேனி மாவட்டத்துல கண்ணகி பெரும்பாட்டி விழா நாங்க இதுவரைக்கும் நடத்திருக்கோம். பெரும்பாட்டி விழா இன்று வரை நாங்க நடத்திருக்கோம் சித்ரா பௌர்ணமி அன்று. நம்முடைய செய்தியாளர் தர்ஷினி அவர்களை உள்ளே அன்புடன் அழைக்கிறோம். ராஜேஷ், இப்போ நம்ம கிட்ட மக்கள் சார்பா கேள்வி வைக்கிறதுக்காக நம்ம கூட ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு. முல்லை பெரியாருடைய அணையை நாங்கள் தான் காப்பாற்றும் சொல்லி சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம்னா 2011 இருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த வழக்கை நாங்க சுப்ரீம் கோர்ட் டெல்லியிலே கொண்டு கொடுத்துருக்கோம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கோம். இதுவரைக்கும் யாருமே வரல. நதிநீர் கமிட்டிய மத்திய அரசு கண்ட்ரோல் கொண்டு போயிட்டீங்க. நிர்வாகம் பண்றது மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற பிஜேபி அரசு. தமிழ்நாட்டுக்கு கேரளாவுக்கு முல்லை பெரியாறுல பிரச்சனை இருக்கின்றது பிஜேபி அரசுக்கு தெரியும். பேபி டேமை பலப்படுத்துறதுக்கு கேரள அரசு அனுமதி கொடுத்தா நிச்சயமா தமிழக அரசு அதை முதலீடு செய்து பணப்படுத்தும். அத வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தில் இது பண்ணி ரூல் கர்வ் கமிட்டியை போட்டு பல பிரச்சனையில இடியாப்ப சிக்கல் மாதிரி கொண்டு வந்தது பிஜேபி அரசாங்கம். நான் கேட்கிறேன், 2 மாநில அரசு மட்டும் குற்றம் சொன்னா பத்தாது. 11 வருஷமா பிஜேபி மத்தியில் ஆட்சியில் இருக்கு தொடர்ந்து. அந்த 11 வருஷத்துல முக்கிய பிரச்சனைய கையாண்டு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிஜேபி அரசு வந்திருக்கணும். வர தவறுது. இருந்தாலும் கூட தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் கண்ணியத்தோடு அண்டை மாநிலமான கேரள அரசோட பேசி ஒரு சுமூகமான நிலையை எட்டுவார். அந்த அணையை பாதுகாப்பார். நிச்சயமாக அந்த அணை உடைவதற்கு யாரும் நாங்கள் தயாராக இல்லை, விடமாட்டோம். தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம். எங்க ஊருக்கு டவர் இல்ல, மெயினா டவர் வேணும். டவர் இல்லாம இருந்தனால யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அங்கிருந்து தூக்கிட்டு போடிக்கு 108 ஆம்புலன்ஸ் போன் பண்ணிட்டு அடுத்து வண்டி வர்றதுக்குள்ள அவர் இறந்து போனதேன் அப்படி இருக்கு. அதனால எங்களுக்கு செல்போன் டவர் போட்டு தரணும். 2வதா எங்க ஊர் கிராமத்துல இருந்து ஒரு 30-40 பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறாங்க டெய்லி 8 மணி பஸ்ஸுக்கு. அப்ப 8 மணி பஸ்ஸை விட்டா அப்புறம் வண்டி இல்லை, அப்புறம் 12 மணிக்கு தான் பஸ். அதனால எங்களுக்கு 2.5 கிலோமீட்டர் நடந்து போய்தான் பஸ் ஏற வேண்டி இருக்கு. ஒரு மினி பஸ் விட்டு மாதிரி கட்டுக்கொள்ளலாம். அந்த பிஎஸ்என்எல் டவர் அமைக்கிறதுக்கு கேபிள் லைன் பதிச்சாங்க. அந்த பதிச்சவங்க பணம் பத்தல எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் 1 லட்ச ரூபாய் என் சொந்த காசை கொடுத்து விட்டேன். அந்த கேபிள் லைன் பதிச்சுக்கிட்டு இருக்காங்க. டவர் வந்துடும். 1
பஸ் இல்லைன்றதை இப்பதான் நீங்க சொல்றீங்க. எம்பின்ற முறையில் என்கிட்ட சொல்லியிருக்கலாம். நிச்சயமா அதை பரிசீலனை பண்ணி செய்யறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம். இப்ப அதிமுக கிட்ட கேட்கலாம். அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் அங்க வெற்றி பெற்றாரு போடி நாயக்கனூர்ல. ஆனா இப்ப கேட்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால நீங்களே எது ஒரு சிறந்த பதிலோ அந்த பதிலை தேர்வு செய்து சொல்லிவிட்டீர்கள் என்றால். அவங்க ஏறத்தாழ 3 முறை அங்க போடி சட்டமன்ற தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றுக்கிறார் சார். கொட்டக்குடிங்கிறது டெய்லி அவங்க போய் வர ஏரியா தான். அது அவர்கிட்ட நீ இந்த கொஸ்டினை கேட்கணும். ஆனா இந்த பிரச்சனையை நாங்க கையில் எடுத்தா சரி செஞ்சு தரோம். ஆனா அன்னைய சொல்லாத ஒரு பிரச்சனை அதே கொட்டக்குடி பஞ்சாயத்துல ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி மலையேறி போறவங்க எல்லாருக்குமே அங்க வந்து ஒரு டோல்கேட் மாதிரி போட்டாங்க. சின்ன தடுப்பு மாதிரி போயிட்டு வரக்கூடிய எல்லாருமே விவசாயிகளை முதற்கொண்டு போடியில இருந்து போறவங்க, போடியில இருந்து அது ஒரு மலை கிராமம் போறது, அங்க போனோம்னா எல்லாருமே பணம் கொடுத்துட்டு கட்டணம் கட்டிட்டு தான் போகணுங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை நாம் தமிழர் கட்சியும் போராடி அந்த பணத்தை வாங்க விடாம தடுத்து நிப்பாட்டினது, போடி மக்களுக்கு தடுத்து நிப்பாட்டினது நாம் தமிழர். நன்றி நன்றி நன்றி. போராட்டம் பண்ணைய அரசு கிட்ட சொல்லி நாங்க தான் நிப்பாட்டணும். அந்த பஞ்சாயத்து வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதையும் சொல்லிருங்க. ஆமா, அண்ணன் நிப்பாட்டினாரு. அதாவதுங்க என்னுடைய கோரிக்கை என்னன்னா, தேனி முல்லை பெரியாற்றில இருந்து நம்ம ஏத்த கோயில் வரைக்கும் ஒரு பெரிய ராட்சச குழாய் மாதிரி பதிச்சு தண்ணீரை கொண்டு வந்து கண்மாயெல்லாம் நீர்வரத்து அதிகமாக்கி விவசாயிகள் செழிக்க வைக்கணும்னு சொல்லி சட்டசபையில் ஐயா மகாராஜன் ஐயா வாக்குறுதி கொடுத்தாங்க. இதை நான் நேராகவே நான் பார்த்துருக்கேன். இது சம்பந்தமா எல்லா கட்சி, ஆண்ட கட்சி, ஆளுங்கட்சி அத்தனை கட்சியுமே சொல்லியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் செய்யல. அப்படி செஞ்சு ஆண்டிப்பட்டி ஏத்த கோயில் வரைக்கும் உள்ள கண்மாயில நீர் பெருக்கியாச்சுன்னா விவசாயிகள்லாம் செழிச்சிருவாங்க. மற்றபடி பாசன வசதி அதிகமா வரும். பள்ளிப்படியார்ல இருந்து தண்ணி கொண்டு வந்து ஆண்டிப்பட்டி கொண்டு வரது அதான சொல்றீங்க? கேள்வி புரிஞ்சிருச்சு. ஆண்டிப்பட்டியை பத்தி அண்ணங்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அத்துப்படி அவருக்கு தொகுதி முழுக்க பதில். நீண்ட நாள் கோரிக்கை ஆண்டிப்பட்டி தொகுதியில ஒரு 10-15 கம்மாய்க்கு நீர்வரத்து இல்ல. நம்ம 2021 கோரிக்கையில எதுவும் ரொம்ப நாள் கோரிக்கை எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு வந்து நாங்க அந்த கிழவன் கோயில்ல இருந்து கூட அணை கட்டி கொண்டு வரணும்னு பிளான் பண்ணா வனத்துறை அதுக்கு அனுமதிக்கல, ஃபீஸிபிலிட்டில இருந்து ஒதுக்கிட்டாங்க. இப்ப சமீப காலமா ஒரு 500 கோடிக்கு திட்டம் போட்டு செஞ்சோம். அதிகாரிகள் என்ன சொல்றாங்க, இவ்வளவு பெரிய அமௌண்ட் போட்டு அங்க இருந்து முல்லை பெரியாறுல இருந்து இங்க கொண்டு வர்றதுக்கு டைம் எடுக்க, செலவு அதிகமாகுது. ஸோ வைகை அணைக்கு பக்கத்துல புது அணையை ஒன்றை கட்டி இங்க இருந்து பம்ப் பண்ணமாக்கு ரொம்ப ஈஸின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. அதை அதிகாரிகள் ஆய்வு செய்து மிக விரைவில் ஆண்டிப்பட்டிக்கு அந்த கம்மாய்க்கு தண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். இந்த சப்ஜெக்ட் வந்து இது இப்ப இல்ல, இது ஏறத்தாழ ஒரு 10-15 வருஷமா அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஏடிஎம்கே பீரியட்ல அதுக்கு பூரா சர்வே எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. அப்புறம் இப்ப வந்த 2021 வந்த சட்டமன்ற உறுப்பினர் அதை வந்து ஒரு வாக்குறுதியா எடுத்துக்கிட்டு அதை நான் உறுதியா செஞ்சு தரேன்னு சொன்னாரு. இப்ப 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்ப அதுக்கு பிறகு அந்த ஸ்டெப்ஸ் என்ன 5 வருஷத்துல செய்யவே இல்லைங்கிறீங்க. செய்யல. இப்ப அடுத்து 2026ல உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் பணியாக அந்த பணியை தொடர்வோம் என்பதை இந்த சபையில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நீங்க சொல்லுங்க சார், தேனியில குடிதண்ணீர் பிரச்சனை இருக்கா இல்லையா? இருக்குண்ணே. இப்ப இவங்க சொல்லக்கூடிய பகுதியிலேயே இது கடமலை குண்டு மயிலை ஒன்றியத்திலே இது வரைக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இன்னும் கொடுக்கல. இந்த தேர்தலில் நாங்க கொடுக்கறோம் சொல்லியிருக்கோம். நாங்க வெற்றி பெற்று போறப்ப நாங்க கொடுக்கறோம் சொல்லியிருக்கோம். அது மட்டும் தவறான கருத்தை வைக்கிறாரு. கூட்டு குடிநீர் திட்டம் கடமலை மயில பகுதியில் இன்னைக்கு தொடர்வதற்கு காரணம் ஆட்சியாளர் செய்த சாதனை. இன்னைக்கு கூட்டு குடிநீர் திட்டம் பாதுகாப்பான குடிநீர் அங்க கிடைக்கப்பெறுது. அது தவறா சொல்றாரு. சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி இன்னும் வரல. இப்ப நாங்க இந்த இதெல்லாம் கொடுத்துருக்கல, தண்ணி வருதுன்னு சுத்திகரிக்கப்பட்டது. கூட்டு குடிநீர் திட்டம்னாலே ஹலோ கூட்டு குடிநீர் திட்டம்னாலே சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் கொண்டு வந்து அந்த பகுதியில் இருக்காங்க கேளுங்க. இப்ப அதையும் தாண்டி இங்க இருக்கக்கூடிய இதை விவசாயம் தானே சொல்றீங்க. விவசாயத்துல செழிப்பா இருக்க எல்லாமே விளையுதுங்கிறீங்க. இங்க விளையக்கூடிய மா, வாழை, திராட்சை போன்றவற்றிற்கு கூழ் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை ஒண்ணு கூட இல்ல. நெல் சேமிப்பு கிடங்கு இல்ல, வாழை சேமிப்பு கிடங்கு கிடையாது. இலவ மஞ்சு நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடியதெல்லாம் ஏகப்பட்ட பஞ்சு இங்க உற்பத்தி ஆகக்கூடிய பகுதி. அதை ஒரு தொழிற்சாலை ஆக்கி இங்க வேலை வாய்ப்பை உருவாக்கலாம். எதுவுமே செய்யல. எங்க தொகுதியில முக்கியமான பிரச்சனை கடமலை மேல ஊராட்சி ஒன்றியத்துல 50க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் இருக்கு. இந்த மலை கிராம மக்களை பூரா இப்ப அரசாங்க வனத்துறை வந்து வெளியேற்ற சொல்றாங்க. வெளியேற்ற சொல்றாங்கன்னா அங்க இருக்கிற விவசாயம் பாதிக்குது, அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் பாதிக்கப்படுது. இது சம்பந்தமா அரசாங்கமோ ஆளுங்கட்சி அதுக்கு முன்னாடி இருந்த கட்சி எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு கேக்குறேன். ஓகே, அதிமுக நீங்க சொல்லுங்க சார். அவர் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? நாங்க ஏற்கனவே அங்க இருக்கிற ஒரு தும்மக்குண்டு, வாலிப்பாறை, மேகமலை, அங்க ஒரு ஏறத்தாழ ஒரு 9 கிராமங்கள் சேர்ந்தவங்களுக்கு புறாத்துக்கும் இந்த பிரச்சனை. இது வந்து ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை இல்ல, ஏறத்தாழ இது ஒரு 50 வருஷ காலமா இருக்கிற பிரச்சனை. இதே எனது அன்பு சகோதரர் தங்கத்தமிழ் செல்வன் வந்து
அம்மானுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருந்து எம்பியா இருக்கும்போது அவரவே நான் கூப்பிட்டு போய் ஓயாம்பாறைன்னு சொல்லிட்டு ஒரு 18 கிலோமீட்டர் நடந்து கூட்டு போய் அங்க போய் எல்லாம் வீடியோ கவரேஜ் பண்ணி அந்த இடத்தெல்லாம் காமிச்சிருக்கோம். அதெல்லாம் பொன் விளையிற பூமி. அது கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அதை வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இவர் இன்சார்ஜ் ஒரு பொறுப்பாளராக இருந்ததுனால இவரை சொல்லி ஒரு ஸ்டே வாங்க சொன்னாங்க. இவர் அன்னை வந்து ஒரு ஸ்டே வாங்கிட்டாங்க. இது காலங்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அங்க இருந்த மக்கள் சுவிட்சமா வளர்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி அண்ணன் அதிமுகவில் இருந்து ரேசா சைடுல போயிட்டாரு. உடனே என்ன எக்ஸ்பர்ட் தீர்ப்பாச்சு. ஃபாரஸ்ட்காரன் இப்ப உள்ள ஏறி விளையாடுறான். சார் இப்ப அவர் வந்து இப்ப உங்களால என்ன குற்றச்சாட்டு, அந்த விவசாயி சொல்றதோட சேர்ந்து நீங்க அதிமுகவில் இருக்கும்போது அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுத்துட்டு இருந்தீங்க, திமுகவுக்கு மாறினதுக்கு அப்புறம் எடுக்கலங்கிறாரு அவரு. இல்ல, தவறான தகவலை பதிய வைக்கிறாரு. நான் எம்எல்ஏவா இருக்கும்போது அந்த பகுதி மக்கள் சார்பா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து ஸ்டே வாங்கினது உண்மை. அந்த ஸ்டே வந்து வெக்கேட் ஆகி ஃபாரஸ்ட் வந்து மேல்முறையீடு சேர்த்து அந்த இதை வெக்கேட் பண்ணிட்டு வழக்கு தொடுத்துட்டாங்க. நான் திமுகவுக்கு வந்ததுனால தான் அது விட்டம்ன்றது தவறான செய்தி. அதுக்கு முன்பே அது அப்படி வந்துருச்சு. நண்பர் சொன்னார் அதுக்கு என்ன பட்டா கொடுக்கறதுக்கு என்ன விஷயம்னு சொல்லி. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது வருவாய்த்துறை, வனத்துறை உயர் அதிகாரிகளை சென்னையில் வச்சு ஒரு மீட்டிங் போட்டு ஒரு 3000 ஏக்கர் வருது கொடுங்கன்னு சொல்லி பேசி பார்த்தேன். அதற்கு வனத்துறை யானைகள் சரணாலயம், புலிகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்டதுனால மக்கள் வந்து வசிக்கிறதுக்கு தோதுவில்லை அப்படின்ற ஒரு நிலையில அங்க பட்டா கொடுப்பது சிரமமா இருக்கு. வனத்துறையினுடைய கட்டுப்பாடு மிக கடுமையா இருக்கு. அதை ரிலாக்ஸ் பண்றதுக்கு என்ன செய்யணுமோ நாங்க இந்த திமுக அரசோ மற்ற அரசோ நான் சொல்லல, எல்லா அரசுக்குமே வனத்துறையுடைய கட்டுப்பாடு தெரியுது. அதை சரி செய்தால் மட்டுமே மேகமலையில மக்களுக்கு உண்டான திட்டங்களை கொடுக்க முடியும். நீங்க இப்ப அண்ணன் சொல்றீங்க அங்க வந்து அதற்குரிய வாய்ப்பு இல்ல, பூரா சரணாலயமா இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. இது தெரிஞ்ச பிறகு எப்படி இப்ப இருக்கிற பிரசன்ட் சிஎம் வந்து எப்படி வாக்குறுதி கொடுத்தாரு? அடுத்ததாக நம்ம 3வது சுற்றுக்கு போயிடலாம். அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவரிடமிருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ணா, இப்ப தேனி மாவட்டத்தில் வந்து மாம்பழம் அதிகமாக விளையுது. என்னை விட எல்லாருக்கும், மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நல்லாவே. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாம்பழ கூழ் தொழிற்சாலை ஒன்று வேணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கோரிக்கை. அண்ணன் கூட 2021 கூட இது ஒரு பெரிய வாக்குறுதியாக கொடுத்துருந்தீங்க. குறிப்பாக போடியில கொண்டு வருவோம், அதே மாதிரி பெரியகுளம் பகுதியிலும் நம்ம கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தீங்க. இந்த 5 ஆண்டு காலத்துல மாம்பழ கூழ் தொழிற்சாலை கொண்டு வரப்படலன்னு மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஒவ்வொரு பயிருக்குமே இன்சூரன்ஸ் இருக்கு. அந்த இன்சூரன்ஸை நடைமுறைப்படுத்துறது மத்திய அரசு. நான் பாராளுமன்றத்தில் இது பத்தி கேள்வி கேட்டிருக்கேன். என்ன சொல்றேன், மத்திய அரசு மாம்பழத்துல சேதாரம் வந்தா, பூ உயர்ந்தாலோ காய் உயர்ந்தாலோ இன்சூரன்ஸ் இல்லை. எப்படி அங்க மாம்பழ விளைச்சல் அதிகமா இருக்கும்? நாங்க போடியிலையும் பெரிய குளத்தில் ஆய்வு பண்ண, நானும் எம்எல்ஏ அதிகாரிகளை கூப்பிட்டு 2 தொகுதியிலையும் சேர்ந்து மாம்பழ உற்பத்தியை கணக்கிட்டா கூட கூழ் தொழிற்சாலை அமைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கம்மி. நான் விவசாயி என்ற முறையில் சொல்றேன். அந்த மாம்பழ கூழ் தொழிற்சாலை தேனி மாவட்டத்துக்கு அவசியம். 2 தொகுதிக்கு இடையில பெரியகுளத்துக்கு போடிக்கு மையப்பகுதியில் அரசு நிலத்தை எடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நாங்கள் நிச்சயமாக கட்டி கொடுப்போம். இதே டோன்ல தான் அண்ணா 2021 சொன்னீங்க. எனக்கு ஆசைதான் சார், மாம்பழ கூழ் தொழிற்சாலை வேணும்ன்றது எனக்கு ஆசை. அதுக்காக அரசாங்க கண்ணை மூடிக்கிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட முடியாதுல்ல. அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு பார்க்கும்போது கம்மியா இருக்கு. அதற்கு நாங்க செய்ய வேண்டிய அடுத்த கட்ட பணி மாங்காய் விளைச்சலை கூட்டணும். மாங்காய்க்கு இன்சூரன்ஸ் மத்திய அரசு மூலமா, பிஜேபி அரசு மூலமா அதை நடைமுறை கொண்டு வரணும். அரசு நிலத்தை எடுத்து நாங்க ஆய்வு பண்ணி கட்டணும். இப்ப இதே கேள்வி உங்ககிட்டயும் அதே ஆழமா மக்கள் கேட்கறாங்க. ஒரு மாம்பழ கூழ் தொழிற்சாலைங்கிறது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலா இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. நீங்க அதை கொண்டு வந்திருக்கீங்களா? அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? மாம்பழ கூழ் தொழிற்சாலை இதை வந்து நாங்க ஏற்கனவே எங்க கமிட்டி வந்திருக்கும் போது இதை ஸ்பெசிபிக்கா அவங்ககிட்ட சொல்லி, இது ஏற்கனவே நம்ம 2021 2016 நம்ம வந்து இதை சொல்லியிருக்கிறோம். அதனால நீங்க மீண்டும் ஆட்சிகள் வரும்போது இதை முதல்ல பரிசீலனை பண்ணி செய்யணும்னு சொல்லி நாங்க வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். இது உறுதியாக நடக்கும். அதுல ஒண்ணு மாற்றம் இல்ல. வாக்குறுதி இல்ல ஏன் செய்யலன்னு அண்ணன் கேக்குறாரு. பண்ணல அப்படிங்கறத கேள்வி. சார் இல்ல 10 ஆண்டுகள் இங்க ஆட்சியில இருந்தீங்க. 10 வருஷம் 5 வருஷம்னா கூட இந்த நிலம் தேர்வு பண்ண, இடம் பார்த்தேன், ஜிஓ போட்டேன்னு ஏதோ ஒன்னு சொல்லலாம் சார். 10 வருஷம் இருந்திருக்கும். தேனி மாவட்டத்தை ஏறத்தாழ நான் சொல்றது, நீங்க சொல்றது 10 வருஷம்ன்றீங்க. 20 வருஷம் இல்ல, கோரிக்கை 20 வருஷம், நம்ம 20 வருஷம் 20 வருஷம். ஆமா 20 வருஷமா ஒருத்தருடைய பிடியில் இருந்துச்சு. அவற்றிருந்து நாங்க யார் மீள முடியல.
முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான். இப்ப நாங்க ஒரு மாவட்ட செயலர், இங்க இருக்கிறவங்க முன்னாடி உட்கார்ந்து நிர்வாகிகள், இவங்க தன்னிச்சையா வந்து மாவட்ட செயலர்கிட்ட என்ன வேணாலும் கோரிக்கை கொடுக்கலாம், மாவட்ட செயலர் பொதுச்சாளர்கிட்ட கோரிக்கை கொடுக்கலாம், பொதுச்சாளர் அதை செய்யணும்னு வலியுறுத்தலாம் அப்படிங்கிற ஸ்டேஜே இப்பதான் எங்களுக்கு வந்திருக்கு. இப்பதான் கொஞ்சம் எங்களை பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. இனி வரும் காலத்தில் நாங்க பொதுமக்கள் கேட்கறதெல்லாம் கட்டாயம் சரி பண்ணி கட்டாயம் செய்து கொடுப்போம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தேனி மாவட்டத்தில் மிக இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை, இங்க தேனி மாவட்டத்தில் அனுமதி கொடுத்திருக்கக்கூடியது குவாரிய கனிம வளத்துறையிலிருந்து 53 குவாரிகள் நடத்தலாம் அனுமதி கொடுத்திருக்காங்க. வெறும் 53 மண்ணுக்கு, கல்லுக்கு, பூமிக்கு எல்லாம் சேர்ந்து 53 குவாரி. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 200 லாரிகள்ல கோடிமுட்டு வழியாகவும் கம்பமுட்டு வழியாகவும் இங்கிருந்து மண்ணையும் கல்லையும் ஏற்றி கேரளாவுக்கு கொண்டு போய்க்கிருக்காங்க. கேரளாவில் இல்லாத இயற்கை வளம் இங்க இல்ல. கேரளாவில் மண்ணு மணலோ இங்க கிடையாது. அது இதை விட அங்க அதிகமாக இருக்கு. ஆனா அங்க யாரும் அதை தொடர்றதே கிடையாது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை பாதுகாக்கிறாங்க. ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா குவாரி நடத்துறாங்க. அதுக்கு ஒரு கருத்து கணிப்பு கூட்டம் வந்து நடத்துறாங்க. நாங்க போய் சில குவாரிகள்ல போராடி அதை தடுத்து நிப்பாட்டி இருக்கோம். சில குவாரிகள் என்ன பண்றாங்கன்னா நாங்க எவ்வளவு போராட்டம் பண்ணி சட்டத்துக்கு புறமா நடக்குதுன்னு தெரிஞ்சாலும் கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை மீண்டும் அந்த பணியை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு கேட்டாச்சுன்னா அந்த குவாரி ஏலம் எடுத்தாலும் மாவட்டத்திட்ட பேசுறேன் நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு அந்த குவாரியை மீண்டும் தொடங்குறாங்க. நீங்க இப்ப ஆரம்பிக்கிறப்ப சொன்னீங்க எவ்வளவு அருமையான ஊர் இந்த ஊர் மாவட்டம் சொன்னீங்கல்ல. இப்படியே போச்சுன்னா இன்னும் 10 ஆண்டுகள்ல இது வாழவே தகுதியற்ற மண்ணா மாறி போயிடும். இந்த வருஷம் நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்துரும் சொல்றீங்கல்ல, நீங்க வந்து உறுதியான முறையில் தடுப்பாத. நாங்க தொடங்க விட மாட்டோம். நாங்க உறுதியா நிப்பாட்டுவோம். நாங்க தமிழ்நாட்டில் கல்குவாரி எல்லா இடங்கள்லயும் இருக்கு. சட்டத்துக்கு உட்பட்டு நடத்துறாங்க. நானும் ஒரு 30 வருஷம் அரசியல்வாதி. இது வரைக்கும் தொழிலில் சாராய கடை இல்லை, என்கிட்ட கல்குவாரி கிடையாது, இல்லீகல் பிசினஸ் இல்லை. விவசாயத்தை மட்டும் அரசியல் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கேன் நான். சோ அவர் தவறான தகவலை பதிவு பண்ணக்கூடாது. அவர் மத்த யாரையோ சொல்லிருப்பாரு. மாவட்டம் சொன்னது தப்பு. ஆளுங்கட்சியில் மாவட்டம் எல்லா கட்சி நான் இப்ப சொல்லல. சட்டத்துக்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு அந்த கல்குவாரி நடக்கிறது உண்மை. அதையும் மீறி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் துறை அமைச்சர்கிட்ட சொல்லி ட்ரோன் மூலியமா சர்வே பண்ணி சம்பந்தப்பட்ட குவாரிகளுக்கு ஃபைன் போட்டது திமுக அரசு. அதை ஒத்துக்கணும். நீங்க இப்ப 2 சுற்று வெற்றிகரமா முடிவடைந்திருக்கிறது. 3வது சுற்று, இது இறுதி சுற்று. விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து உங்களை வெற்றி பெற செய்தால் நீங்கள் தேனி மாவட்ட மக்களுக்கு என்னென்ன நல திட்டங்களை எல்லாம் வைத்திருக்கிறீர்கள்? தேனி மாவட்டம் முழுக்க நிலம் சார்ந்த பகுதி, விவசாயம் சார்ந்த பகுதி. நாங்கள் வந்துட்டோம்னா இருக்கக்கூடிய நீர் மேலாண்மை செய்து நீர்நிலைகளை பாதுகாத்து புதிய நீர் தேக்கங்களும் தடுப்பணைகளும் கட்டி விவசாயத்தினுடைய உற்பத்தியை அதிகரிப்போம். ஆடு மாடு மேய்த்தலை நாங்கள் அதிகரிப்போம். அதனை சார்ந்த தொழிற்சாலைகள் அங்கு அமைக்கப்படும். பால் உற்பத்தி பண்றதோ நம்ம தயாரிக்கக்கூடிய விவசாய பொருட்கள் இருந்து பதப்படுத்தப்பட்டு அதை அனைத்துமே ஏற்றுமதி செய்வோம். அது எல்லாத்துக்குமே அரசு பணி ஆக்குவோம். அரசு பணிக்கு அது எல்லாத்தையுமே நாங்க வந்து கொடுக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய மதுக்கடைகள் முழுவதுமாக வந்து ஒழிக்கப்படும். இது மீண்டும் அதிமுகவின் கோட்டையாக மாறுமா? நீங்கள் தேனி மாவட்ட மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்ன? தேனி மாவட்டம் இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை தான். இதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. பெரியகுளம் இதுக்கு வந்து நம்ம வந்து ஏறத்தாழ ஒரு 50,000 ஏக்கர்ல இருக்கிற மா விளைச்சலை சரி பண்ணி மாங்குள் தொழிற்சாலை, முல்லை பெரியார் 52 அடி உயர்த்துறது. அதே மாதிரி ஆண்டிபட்டி கிராம பகுதிக்கு முல்லை பெரியார்ல இருந்து அந்த 10 கம்மாய்களுக்கு குடிநீர் குழாய் மூலம் குடிநீர் கொண்டு போறது. ஆண்டிப்பட்டி வை அணையில ஏறத்தாழ ஒரு 70 அடிக்கு மேல சகதி மூடி போய் கிடக்குது. அதை தூர்வாடுறது. உதயசூரியன் சின்னத்திற்கு தேனி மாவட்ட மக்கள் ஏன் வாக்களிக்கணும்? வாக்களித்தால் தேனி மாவட்ட மக்களுக்கு என்னென்னலாம் கிடைக்கும்? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு யாரு ஹீரோன்னு சொன்னா தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் தான். அவருடைய உழைப்பு, அவருடைய திட்டங்கள் 100% மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. ஆண்டிபெட்டி, உசிலம்பட்டி, போடிக்கு பைபாஸ் ரோடுக்கு ரெடி ஆயிருச்சு. ஓகே, சர்வே பண்ணி அது நிதி ஒதுக்க போறாங்க. ஒண்ணு முடிய போகுது. சாக்குளூத்து மெட்டுக்கு 5 கிலோமீட்டர்ல நிச்சயமா வந்து வரக்கூடிய அரசு திமுக அரசு தான், தளபதி ஸ்டாலினுடைய அரசு தான். அந்த 5 கிலோமீட்டருக்கு வனத்துறையில வைப்பேன். பல்வேறு திட்டங்களை பலதரப்பட்ட மக்களுக்கு செய்த அரசு திமுக அரசுன்றத மனசுல வச்சு
மீண்டும் வந்தால் திமுக அரசு நல்லது மக்களுக்கு செய்யும்ன்றத மனசுல வச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தருவார்கள். தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக வருவார். ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி. நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியினுடைய பொலிட்டிக்கல் மாஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இவ்வளவு நேரம் இந்த இடத்திற்கு வந்து அருமையான கருத்துக்களை பகிர்ந்த 3 கட்சிகளை சார்ந்த பிரதிநிதிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேனி மாவட்ட மக்களுக்கும் நன்றி தெரிவித்து இங்கிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.